இந்த வீடியோல நம்ம ரோஸ் மில்க் எப்படி செய்யறதுன்னு அதுக்கு அப்புறம் ஒரு பட்டர்ஸ்காட்ச் கேக் செய்யறது எல்லாமே இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது நியூ இயருக்கு முந்தின நாள் நைட்டு ஷூட் பண்ணது. நியூ இயருக்கு தேவையான கேக் ஸ்பஞ்ச் எல்லாம் செய்யணும்ல, அதுக்காக தான் டின்ல வந்து பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் போட்டு பேக் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட் ஆகிடுச்சு டைமு, எல்லாரும் தூங்கியாச்சு, நல்லாவே இருட்டிடுச்சு. ஆனால் காலையிலேருந்தே நெக்ஸ்ட் டே காலையிலேருந்தே நம்மளுக்கு வந்து கேக் வந்து கொடுக்க வேண்டியது இருந்ததுனால முந்தின நாள் நைட்டே கேக் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலே ஒரு ஃபஸ்ட்டு பர்த்டே கேக்கு பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு தேவையான சாஸ், அதுக்கப்புறம் பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அப்படியே கூடவே ரோஸ் மில்க்கும் செஞ்சு வச்சிடலான்னு சொல்லி தான் அதுக்கு தேவையான பால் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். இது கூடால பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம், அதுக்கப்புறமா தேவையான அளவு கண்டென்ஸ் மில்க் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்துட்டு நான் சுகர் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, இந்த கண்டென்ஸ் மில்கில் உள்ள இனிப்பு மட்டும்தான். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு நீங்கள் 1/4 லிட்டர் கரெக்டாக சேர்க்கணுன்னெல்லாம் கிடையாது, உங்களுக்கு எந்த அளவு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டோன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்துட்டு ரோஸ் மில்க் மிக்ஸும் சேர்த்துருக்குறேன். அந்த வீடியோ எடுக்க முடியலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இது நைட் நான் வீடியோ எடுக்கிறதுனால ரொம்ப கிளியராக இல்லை, பார்க்குறதுக்கு சூப்பராக நல்ல பெர்ஃபெக்டான கலர்லேயே தான் இருந்துச்சு. பையன் தூங்கியாச்சு. இப்போ தான் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கொடுக்க வேண்டிய கேக்குக்கான ஃபாண்டன் ஒர்க் ரெடி பண்ண போகிறேன். அந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌன் இருந்துச்சு, அது வந்து முந்தின நாள் நைட்டு செஞ்சு வைக்கலைன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே வந்து ஸ்ட்ராங்காக நிற்காது. அதனால் அதை செஞ்சு வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா கேக் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. க்ரீம் எல்லாமே பீட் பண்ணி எடுத்துகிட்டு 2 கேக் ஸ்பஞ்ச் செஞ்சு வச்சுருக்கேன். அவங்க 2 kgல டால் கேக் கேட்டிருந்தாங்க, அதனால தான் 2 1 kgல செஞ்சு வச்சுருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னுமே என்கிட்ட கேக் ஸ்பஞ்சு அப்புறம் விப்பிங் க்ரீம் எப்படி செய்கிறது இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. நான் இது எல்லாமே ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன், பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கேரமல் சாஸும் அதுக்கு கூட உள்ள இந்த பட்டர்ஸ்காட்ச் ப்ரலைனும் எப்படி செய்கிறதுன்னு அப்லோட் பண்ணிட்டேன். அதில் வந்துட்டு நான் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துருந்தேன். இது வந்து பட்டர்ஸ்காட்ச் மிக்ஸ் சேர்த்து செஞ்ச கேக்கு, சூப்பர் ஃப்ளேவராக இருந்துச்சு. அந்த கலர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஒரு லேயர் க்ரீம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேரமல் சாஸ், அதுக்கு மேலேயே நம்ம பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ் போட்டு நம்ம கேக்கை அப்படியே கம்ப்ளீட் பண்ணி எடுக்க வேண்டியதான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌனியில் வந்துட்டு அக்கா முட்டைக்கு பதிலாக என்ன சேர்க்கலாம், தயிர் சேர்க்கலாமான்னு கேட்குறீங்க. நான் வந்துட்டு முட்டை மட்டும்தான் சேர்த்து ப்ரௌனி செஞ்சுருக்கேன், வேறு எந்த மெத்தடும் ட்ரை பண்ணது கிடையாது. உங்களில் யாராச்சும் ஒருத்தர் வந்து ப்ரௌனி முட்டையை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ட் சேர்த்து ப்ரௌனி செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், வேறு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நிறைய பேர் கேட்குறீங்க, எக்லெஸ் கேக்கு எக்லெஸ் ப்ரௌனி எல்லாம் கேட்குறீங்க. நான் கண்டிப்பாக சீக்கிரத்தில் ஷேர் பண்ணுறேன். இது 2 kg டால் கேக்குங்கிறதுனால உள்ளே வந்துட்டு நம்ம டவல்ஸ் எல்லாமே வைக்கணும், இல்லாட்டி கேக் மறைஞ்சு போயிடும். அதனால தான் நைட் ரெடி பண்ண ஃபாண்டன் ஒர்க்ஸ் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இனிமேல் இதுக்கு கொஞ்சம் கலர் அடிக்க வேண்டியது இருக்குது. அந்த நம்பர் 1 இருக்குல்ல, அதுக்கும் அந்த யானி படிக்க வந்துட்டு கோல்டன் ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் அடித்து விடணும், அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒயிட் கலரில் இருந்தால் நல்லா இருக்காது பற்றியில், அதனால தான் கலர் அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்கூலில் கூட இவ்வளோ பொறுமையாலாம் நான் கலர் அடித்ததே கிடையாதுங்க. இப்போ வேறு வடிக்க கிடையாது, கேக்கில் வைக்கக்கூடிய இந்த டெக்கரேஷன் ஒர்க்குக்கு கலர் அடிக்க வேண்டியது மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இது ரொம்பவே எனக்கு பிடிக்கும், இந்த கோல்டன் கலரு சில்வர் கலர்லாம் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படியே கலர் அடிச்சுட்டு இந்த ஃபாண்டன் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கேக்கில் வச்சிட வேண்டியதான். இது நைட்டே செஞ்சு வச்சனால நல்லா சூப்பராக ட்ரையாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா கூடயுமே கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. இந்த ஃபாண்டன் ஒர்க்ஸ் எல்லாமே கேக்கில் கரெக்டாக ஸ்டிக் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா லைட்டாக சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இதுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேக்கில் ஒட்டி பாருங்கள், கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நைட்டே நமக்கு அந்த க்ரௌன் செஞ்சு வச்சனால நல்லா சூப்பராக நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து கேக்குக்கு க்ரம் கோட்டிங் ஃபைனல் கோட்டிங் எல்லாம் முடிஞ்சு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்ச ஃபாண்டன் ஒர்க்ஸையுமே அதில் வச்சாச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.